மதுரையில் நடைபெற்ற தாவேக மாநாட்டில் நடைமேடையில் நடந்து வந்த விஜயை அருகில் பார்க்க முயன்று பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையத்தை சேர்ந்த சரத்குமார் என்பவரை விஜயின் பாதுகாவலர்கள் தடுத்து கீழே தள்ளினர். இது தொடர்பாக பாதுகாவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சரத்குமார் மற்றும் அவரது தாயார் இருவரும் பெரம்பலூர் மாவட்ட மதுவிலக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். வணக்கம். நடந்து முடிந்த தாவேக 2வது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் 21 போயிருந்தேன் மதுரைக்கு. இப்போ தாவேக தலைவர் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம்ப் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்னை மடக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க. அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். எனக்கு உடம்புல ஆங்கங்கே சில காயங்கள் இருக்குது. அதனால சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். அதனால கட்சிக்கு எந்த களங்கமும் ஏற்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதனால இப்போ உடல் ரீதியாக எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்னை விசாரிக்கவும் இல்லை. நான் அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க, அப்பா யாரும் கிடையாது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டதுனால நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நானே தான் விரும்பி பார்க்கணும்னு போனேன். அதனால் கிட்ட பார்க்க விரும்பி போனதுனால தூக்கி அவங்க பட்டு கடாசுவாங்களா? எனக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் என் ஃபேமிலியை யார் பார்த்துக்குவாங்க? நான் அவரை கிட்ட பார்க்க போனோம். அதனால் பவுன்சர் என்னை தூக்கி கடாச்சிட்டாங்க.